பிரச்சனைகள் எல்லா பக்கமும் இருக்க தான் செய்யுது. அதுக்காக வேலை நடக்கலன்னு சொல்ல மாட்டேன். இந்த இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. முதல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பஸ் வர்றதுக்கு ரோடு தேவைன்ற மாரி ஒரு 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 கம்ப்ளைண்ட் இருந்தது. அதை இப்போ நிவர்த்தி செஞ்சு ரோடு போட்டாச்சு. இப்போ பஸ்ஸை விடணும். அது ஒரு ஒரு ஸ்டெப்பை தான் பண்ண முடியும். கண்டிப்பாக மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு இந்த அரசாங்கம் கண்டிப்பாக இருக்கும். நாங்கெல்லாம் முயற்சி செய்வோம் என்பது என்னுடைய வாக்குறுதி. முன்னாடியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக மக்களுடைய வழிகளுக்கு நம்ம செவி கொடுக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுப்புற கிராமங்களில் பொதுமக்களின் குறைகளை காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் கேட்டறியும் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. ஆசானபுதூர் கிராமத்தில் மக்களை சந்தித்தார். அப்போது பல ஆண்டுகளுக்கு முன் நிறுத்தப்பட்ட பேருந்து சேவையை மீண்டும் தொடங்கிட நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் பள்ளி வளாகத்திற்கு சுற்றுச்சுவர், சுகாதாரமான குடிநீர், 100 நாள் வேலை வாய்ப்பை மீண்டும் ஏற்படுத்தி தர வேண்டும் என மனு அளித்தனர். அப்போது உடனடியாக மாவட்ட ஆட்சியரை செல்போனில் தொடர்பு கொண்ட எம்பி குறிப்பிட்ட வழித்தடத்தில் மீண்டும் பேருந்து இயக்கிட நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எம்பி சசிகாந்த் செந்தில் மக்களின் கோரிக்கைகளை நேரடியாக கேட்டு தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மக்களுக்கு முக்கியமான பிரச்சனை இந்த இடத்துல பஸ்ஸு. ஒரு 7 வில்லேஜுக்கு இந்த பக்கத்தில் பஸ்ஸு கிடையாது. ரொம்ப காலமாக பஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. அதை நான் இப்போ கலெக்டர்கிட்டையும் பேசியிருக்கேன். அது என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை சார்ட் அவுட் பண்ணுவோம். ரெண்டாவது எல்லா ஊர்லேயும் இருக்கிற பிரச்சனை தான் 100 நாள் வேலை. இந்த 100 நாள் வேலை இல்லாத 40 வயசுக்கு மேலே இருக்க பெண்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது கண்டிப்பாக இது நம்ம அரசாங்கத்துடைய பிரச்சனை இல்லை. இது பிஜேபியோடைய வேலை. மோடி வந்ததுலேருந்தே இந்த 100 நாள் வேலையை நிறுத்துறதுக்கான எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ இதையும் தாண்டி இவங்களுடைய பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இந்த பகுதிகளில் தண்ணீர் பிரச்சனை இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. சில இங்கே ஸ்கூலுக்கு காம்பவுண்ட் கேட்டாங்க. அது நம்ம நிதியிலேருந்தே பண்ணியாச்சு. ஒரு பட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்க தான் செய்யுது. கண்டிப்பாக இது திரும்பி இந்த ஊர்களுக்கு அந்த மக்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோமோ இல்லையோ, ரெண்டாவது அவங்களுடைய கஷ்டங்களை கேட்பது ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாக நான் பார்க்குறேன். அதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டு இருப்போம். நம்மளால் என்ன முடியுமோ, அரசாங்கத்தால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுக்குற அந்த வேலையை பார்ப்போம்.